கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பேஸ் குறைங்கப்பா, ட்ரிபிள் ஏற்றுங்க. செக் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. வருஷத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை எத்தனை பேருக்கு அது தெரியும்? அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்றீங்களா? சரி. இந்த வருஷத்தின் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பிரேக் த்ரூ இயர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்காரு. ஸோ இப்போ அம்மா வாசித்த மாதிரி ஏசாயா 43:19 அது ஒரு கீ வேர்ஸ்னால், இன்னொரு கீ வேர்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னன்னு சொல்லுங்களேன். நானா என்ன சொல்லுங்க. இல்லை, சங்கீதம் 24:7 வாசிங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா. யார் வாசல், யார் கதவு? யாருங்க? நாம தான். ஸோ மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் அப்படின்னா உனக்குள்ளே என்ன பண்ணுவார்? வாசம் செய்வார் அப்படின்றது தான். இப்போ பாருங்களேன், எவன்லி கேட்ஸ். ஸோ எவன்லி கேட்ஸ்னால் யார்? எவனோட கேட்டான்? நாம தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இந்த வசனத்தை நீங்கள் இந்த வருஷத்தில் என்னவே பண்ணக்கூடாது, மறக்கவே. பிரேக் த்ரூ அப்படின்றது வந்து இப்போ பாருங்களேன், வனாந்திர வெளி, அவாந்திர வெளி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவேன், அங்கே உனக்கு ஆறை உண்டு பண்ணுவேன் அப்படிலாம் சொல்கிறது எப்போ நடக்கும்னா நீங்கள் எதோ ஆனாதான். எவன்லி கேட்ஸ் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தால் தான் இந்த காரியெல்லாம் என்ன பண்ணும். ஸோ சங்கீதம் 24:7 அதுவும் மறக்கக்கூடாது. ஏசாயா 43:19 அதுவும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது சொல்கிறது? உங்கள் தலையை உயர்த்துங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அவரே மகிமையின் ராஜா. சரி, எவன்லி கேட்ஸ்னா யாரு நம்ம அப்படின்னு பார்த்துட்டோம் பாருங்களேன். ஸோ நம்ம இந்த பரலோகத்தின் வாசல், வானத்தின் வாசல் அப்படின்னு நம்ம இருந்தாலும் எப்போ அந்த வானத்தின் வாசலாக மாற முடியும்? எப்படி மாறுறது அப்படின்னா ஏசாயா 60:18 வாசிங்களேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. எங்க உன் வீட்டுல மட்டும் இல்ல, உன் தேசத்திலே என்ன பண்ணாதான்? கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். உங்கள் ரட்சிப்பை என்னவா? மதில் என்றும். உங்களுக்கு ரட்சிப்பு, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? உங்கள் ரட்சிப்பை யார் உங்களுக்கு கொடுத்தது? தேவன். ஸோ ரட்சிப்பு மதில் மாதிரி என்ன பண்ணுதான் இருக்கு. அந்த ரட்சிப்பு ஆல்ரெடி ஃப்ரீயாக உங்களுக்கு யார் கொடுத்துட்டா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா பிரதர்? கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வந்து 20 வருஷமாக இருக்கிறவனுக்கு பார்த்து என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா பிரதர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க இன்னும். ஏன்னா ரட்சிப்புன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் ரட்சிப்புன்றது ஒன் டைம் தான். ஒரு தடவை நீ என்ன பண்ணுற, பெற்றுக்கொண்ட தேவன்கிட்ட இருந்து, அதுன்றது என்னது, ஒன் டைம் தான், டெய்லி இது இல்லை. புரியுதுங்களா? ஸோ ரட்சிப்பு யார் கொடுத்துருக்காலாம்? தேவன் நமக்கு மதில்களாக கொடுத்துருக்கிறார். ஆனால் வாசல் எதுவும் துதி, எதுவும் துதி என்று சொல்லுவாய். வர்ஷிப் தான் என்னது? துதி.
வாசல். ஸோ இப்போ நம்ம வானத்தின் வாசல் சொல்கிறது, எப்படி அந்த வானத்தின் வாசலாக நம்ம மாற முடியுமா? ஒன்லி பை வர்ஷிப். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். துதியினால மட்டும்தான் நீ எதுவா மாற முடியுமா? வானத்தின் வாசலாய் மாறும். பாருங்களேன், வானத்தின் வாசல்னு உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. எத்தனை பேருக்கு அந்த வாக்குத்தத்தம் பெற்றதுலேருந்து என் வாழ்க்கையில் எல்லாமே மாறிச்சின்னு சொல்கிறீங்க? அப்படியா? சரி, இது வரைக்கும் எத்தனை பேர் ஒரே காரியத்தை திரும்ப 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 படுக்கும் போதும் சரி தூங்கும் போதும் சரி யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க? அதை நினச்சே கவலைப்பட்டிருக்கீங்க? நிறைய பேர். எல்லாருமே அதான். ஒரு காரியம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம், அந்த காரியம் படுக்கும் போது என்னவா இருக்கான்? தாவீது சொன்னாராம் ஒரு இடம், இரவில் நான் தூங்கும் போது கூட என்ன பண்ணுறேன், உங்களோட துதியை என்ன பண்ணுறேன் சொல்கிறேன், உங்களை தியானிக்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரை தியானிக்கிறீங்களா? நம்முடைய பிரச்சனைகளை தான். ஏதோ ஒரு காரியம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒன்று ஒன்று இருக்கும் பாருங்களேன். ஸோ அந்த காரியம்லாம் தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், துதின்னு நம்ம சொல்லிடலாம். எங்கே வந்தால் மட்டும்தான் துதிக்கிறீங்க? ஆலயத்துக்கு நம்புங்க. இன்னைக்கு பாட்டு எத்தனை கெஞ்சினாங்க பாருங்க, நம்புங்க நம்புங்க நம்புங்க. என்ன நம்புங்க? இப்போ நீங்களே அதை பாடுறீங்க, யாரை சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த லிரிக்ஸில் வந்தது அதெல்லாம் கொஞ்சம் வெறும் பாட்டு மட்டும்தானா? இல்லை புரியலையா? என்ன நம்புங்க? நன்மை நீயே உனக்கு சொல்லிக்கிற நம்புங்க. இனிமேல் என்ன இருக்காது கொடுமை வாழ்க்கையில், போராட்டம் இருக்காது. இது உன்னோட இதில் உன் தேசத்திலே என்ன இருக்காதான்? கொடுமை கேட்கப்பட மாட்டாது. புரியுதா? ஸோ இதை நம்புங்கன்றது யாருக்கு? உனக்கே நீ சொல்லிக்கிட்டாலும் உன்னால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. இப்போ பக்கத்தில் பார்த்து நீ சொல்கிறது வேற, நம்புங்க பிரதர் நம்புங்க பிரதர் அப்படி சொல்கிறது வேற. நீ நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு சொல்கிறது யாரை சொல்கிற? எனக்கு நமக்கு உனக்கு சொன்னாலும் இந்த கதவை விட்டு வெளில போன மாதிரி உன்னால் என்ன பண்ண முடியல, நம்பிக்கை வராது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் எப்படி தான் வருமா? துதியினால் மட்டும்தான் வரும். எத்தனை பேர் உங்கள் இருதயமே துதியினால் நிரம்பி இருக்குன்னு சொல்ல முடியும்? நிஜமா நிரம்பி இருக்கா? இப்படி கேட்க போகிறேன்றது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நிஜமா தைரியமாக சொல்ல, துதியினால் நிரம்பி இருக்கா? அப்படி நிரம்பி இருந்தால் நம்ம எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட மாட்டோம். பாருங்களேன், ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு படுத்தாலே என்ன கவலைன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தானே எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். சொல்லுங்கள், படுத்தாலே உங்களுக்கு என்ன கவலை? எப்போவுமே தூங்கும் போது இது பண்ணும்போது பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, எப்போ இந்த பூந்தமல்லி வீடு விற்கும், அதுலேருந்து கனெக்ட் ஆனது தான் எப்போ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இப்படி இருக்கிறது எந்த நாள்லையும் நீ என்னதான் வாக்குத்தத்தம் கொடுத்துப்பாரு, 1ஆம் தேதி பிறந்த பேருக்கும் அவங்களுக்கு நைட் அந்த கவலை இருந்திருக்குமா இருந்திருக்காதா? கண்டிப்பாக இருந்தது. எப்போ போவோம்? கல்யாணம் ஆன பேருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கல்யாணம் ஆகிட்ட பேருக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்போ ஏன் எங்களே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னா, நம்ம என்ன தான் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாலும், என்ன தான் வானத்தின் வாசல் நீ சொன்னாலும், வானம் பரலோகமே நீ தான் சொன்னாலும் உனக்கு என்ன பண்ண போகிறது இல்லை, ரட்சிக்கப்பட போகிறது இல்லை. உன்னோட இருதயம் எங்கே? புரியுதுங்களா? ஸோ இந்த இருதயம்ன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு யாருக்கு சொல்கிறீங்க? உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்கிறீங்க. ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கெட்டது நடக்காது, இனிமேல் தீங்கான காரியம் நடக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி 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 ஒரு பாட்டை எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். நல்லதே என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தேவன் உனக்கு நன்மையானதை மட்டும்தான் என்ன பண்ணுவார், செய்வார் அப்படின்ற காரியம் உனக்கு நம்புங்கன்னா என்ன அர்த்தம்? அதன் மேல் உள்ள விசுவாசம் உங்களுக்கு என்ன பண்ணணும், வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ விசுவாசம் என்பது உங்களோட நிஜத்தை அது நிஜமே இல்லை அப்படின்னு மறைக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ உனக்கு வலிக்குது, குத்துது. இப்போ ஒரு முள் எடுத்துகிட்டு உங்கள் மேலே குத்துனா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதான்? எனக்கு விசுவாசம் இருக்குது பிரதர். நீ எத்தனை பேர் இப்படி குத்து வாங்கிப்பீங்க? விசுவாசம் இருந்தாலும் வலிக்குது பிரதர் அப்படின்றீங்க பாருங்க. ஸோ உங்கள் விசுவாசம் அந்த வலியை என்ன பண்ணாது, மறைக்காது. இல்லை அந்த வலியை இல்லைன்னு பொய்யா ஒன்று காரியத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. ஆனால் அதன் மேல் உள்ள விழிப்புணர்வு என்னவா மாறணும்? யார் மேலே விழிப்புணர்வாக மாறணும்? தேவன் மேல், அவர் நமக்கு வைத்திருக்க நன்மையான காரியத்தின் மேல் விழிப்புணர்வாக மாறுச்சுன்னா இது இல்லைன்னு ஆகாது, அது இருக்கும் தான். ஆனால் அதை காட்டிலும் நம்மளுடைய தேவன் யார்? பெரியவர். அவர் நமக்கு இந்த நன்மையான காரியத்தை தவிர எந்த தீங்கையும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பது இல்லை அப்படின்ற நிஜம் உனக்கு புரிஞ்சாலே எங்கேருந்து உனக்கு ஃபோக்கஸ் மாறிடும்?
நீ சின்ன சின்ன பிரச்சனையை பெரிய கஷ்டமாக நீ பார்க்குறத விட அவரோட நன்மையில் ஃபோக்கஸ் பண்ணினா உன் இருதயம் எங்கே போகணும்? அவரை அங்கே திரும்பும். இப்போ பாருங்களேன், உங்கள் இருதயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்துருங்க. அதில் ஒரு காரியமும் இருதயம் சுகப்படணும்னு பேசுகிறோன்னா ஏன் சுகப்படணும் அப்படின்னா, சின்ன சின்ன காரியங்கள் எப்படி இருக்கான், முள்ளு போல் என்ன பண்ணியிருக்கு, குத்தப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? முள்ளில் குத்தப்பட்ட மாதிரி இப்போ இருதயம் முள்ளில் குத்தப்பட்டிருந்தா என்னதான் நீ விசுவாசம்னு பேசினாலும் உனக்கு என்ன பண்ணாது, விசுவாசம் புரியாது, வலி தான் என்ன பண்ணும், அதிகமாக தெரியும். ஆனால் இந்த வலியை எப்படி போக்க முடியும்னா அது ஒன்லி துதியினால மட்டும்தான் என்ன பண்ணுமோ பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களோட உங்கள் துதியின் நாவு தான் உங்கள் சகல காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணுமா எடுத்து போடும். ஆமென். அதே 60:14 வாசிங்களேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் நகரம் என்றும். இதுக்கு முன்னாடி என்னங்க சொல்லியிருக்கு? உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போன வருஷத்துல உங்களை யாரெல்லாம் ஒடுக்கினாங்களோ அவங்க மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் வந்து உன்னை என்ன பண்ணுவாங்களாம், கனம் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். உன்னை ஒடுக்கினவர்கள் வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும். உன்னை கர்த்தருடைய நகரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ யாரு? கர்த்தருடைய நகரம். சிட்டி ஆஃப் காட். சிட்டி ஆஃப் காட்னா என்னங்க? எருசலேமில் சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு ஒரு என்ன பண்ணு, அதுக்கு பேரே இருக்குது பாருங்க. சிட்டி ஆஃப் காடுன்றது எருசலேம் இல்லை, யார் தான்? புதிய எருசலேம் ஆகிய நீ தான் உன்னோட கர்த்தருடைய நகரம் என்றும். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். புரியுதுங்களா? வெண்கலத்தை என்ன பண்ணுவாராம்? பொண்ணு வெண்கலத்தை பொண்ணாக்குவாரு, இரும்ப வெள்ளி ஆக்குவாரு, மரங்களுக்கு பதிலா வெண்கலமும் கற்களுக்கு பதிலா இரும்பும். இதெல்லாம் போக நீ தண்டற்காரன் என்னைக்காவது நீதி உள்ளவனா இருப்பானா? இல்ல. தண்டக்காரனா யாருங்க? வட்டிக்காரன் நியாயமா நடந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது இங்க நம்ம சபையில் நான் வட்டி விட்றேன் பிரதர், நான் நியாயமா நடக்கிறேன் அப்படி எதை சொல்லாமா இருக்கும். ஆனா வட்டிக்காரன் என்னைக்கும் என்ன பண்ண மாட்டான், நீதி உள்ளவனா. ஆனால் அந்த தண்டற்காரனே உன்னை என்ன பண்ண, நீதி உள்ளவனா மாற்றுவார். இதெல்லாம் எப்போதான் நடக்கும்? இப்போ வாசிச்சோம் பாருங்க, முதல்ல 18. உன்னுடைய வாசல் என்னவா இருக்கணுமா? துதி உள்ள வாசலாய் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த துதினால தான் இந்த காரியத்தெல்லாம் நீ என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில மாற்ற முடியுமே தவிர, சரி இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க அப்படியே நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீ போய் வீட்டில் போயிட்டு துதியே உன்னோட வாழ்க்கைக்கு பழக்கமே இல்லைன்னா அது எப்படி நீ பெற்றுக்கொள்ள முடியும்? பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ துதி என்ற வாசல் உடையவனா நீ மாறினாதான் நீ வானத்தின் வாசலா என்ன பண்ண முடியும், மாற முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நாவல எப்பவுமே துதி இருந்துக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நமக்கு மத்தியில் யாருக்கோ கேன்சர் வந்துச்சு, அது எப்படி வந்து இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, பிரதர் இங்கே வாங்கலேன், அவருக்கு என்ன வந்துருச்சான், எப்படி பயபக்தியாக. எதுக்கு கேன்சர் வந்ததுக்கு பயபக்தியாக சொல்லுவோம் பாரு. ஸோ நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, நோய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பயபக்தியாக சொல்கிறிய தவிர கேன்சர் தானேப்பா அப்படின்னு என்ன பண்ண மாட்டேன், என்றைக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னோட விழிப்புணர்வு எதில் இருக்குது? கேன்சர் வந்தால் இப்படிலாம் ஆகும். யாராவது கொஞ்சம் பேர் தப்பிப்பாங்க, பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, எத்தனாவது ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜா, செகண்ட் ஸ்டேஜா, தேர்ட் ஸ்டேஜா? தேர்ட் ஸ்டேஜ்னா ஆள் அவ்வளோதான் காலி அப்படி நீ முடிவு பண்ணிட்டு அதை பயபக்தியாக அதன் மேல் இல்லை விழிப்புணர்வு உனக்கு என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் எதோட அவேர்னஸ் அதிகமாக இருக்கணுமா? தேவன் உனக்கு கொடுத்த
வாக்கு தத்தத்தின் மேல் இருக்கிற அவேர்னஸ் உனக்கு என்னவா இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உனக்கு நன்மையானதை மட்டும் தான் தருவார். அவர்கிட்ட தீமையன் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இந்த ஒரு சின்ன வாக்கு தத்துவம் உனக்கு புரிஞ்சிச்சுனாலே உன்னால என்ன பண்ண முடியாது? கேன்சர் தானே அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? பாருங்களேன், இயேசு கிட்ட வந்து அவன் மரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? அவன் இன்னும் மரிக்கல, அவன் என்ன பண்ணியிருக்கான்? நித்திரையா இருக்கிறான் அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? சொல்லுங்களேன். ஸோ மரணத்தையே என்ன பண்ணாரு? பெரிய விஷயமா எடுத்துக்கலங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நம்மளோட துதியின் நாவு இருந்தால் உனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. எதுதான் உனக்கு பெருசாக இருக்கும்? அவருடைய உடன்படிக்கையும் அவர் தந்த வாக்குத்தத்தம் தான் உனக்கு என்னவா இருக்கும்? அதுதான் நிஜமாக இருக்குமே தவிர இதெல்லாம் என்னவா இருக்காதான்? நிஜமாக இருக்காது. ஸோ துதியின் நாவை உடையவனா நீ மாறுற வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே என்ன பண்ணாது. எத்தனை பேருக்கு புரியுது? சரி, வாசிங்க சங்கீதம் 100:4 வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. ஸோ இந்த இதில் பிரவேசிக்கணும்னாலே உங்களுக்கு எது வேணுமா? துதி, அப்புறம் புகழ்ச்சி. துதினா கூட நிறைய பேருக்கு வந்துடும், ஆனால் எது வராது? புகழ்ச்சினா என்னங்க? ஆண்டவரை புகழ்ந்து அந்த புகழ்ச்சியோட நீ அந்த வாசல்கள் என்ட்ரு ஆகும்போது தான் உனக்கு என்ன பண்ணுமா? வானத்தின் வாசலாக நீ என்ன பண்ண முடியும்? மாற முடியும். ஸோ சின்ன சின்ன காரியங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறது உனக்கு பெருசாகவே என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் என்ன இல்லை, ஒரு மேட்ரே இல்லை. ஸோ அந்த நிலைக்கு நீ வந்தினா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உன்னை விட்டு என்ன பண்ணிடும்? ஓடியே போயிடும். இப்போ பாருங்களேன், நிறைய நேரத்தில் அன்றைக்கி கூட நம்ம பேசிகிட்டே அப்படி கார் ஓட்டிகிட்டு எங்கேயோ போகும்போது எங்கேயோ போய்டும். சில நேரத்தில் நான் எங்கேயோ போடணும் போது எங்கேயோ யோசிச்சுட்டே போய்டும். ஸோ இந்த யோசனைன்ற ஒன்று விஷயம் இருக்குது பாருங்களேன். இந்த நைட்டு ஃபுல்லாக ஒரே காரியத்தை யோசித்து வருடக்கணக்காக அந்த காரியத்தையே நைட்டு ஃபுல்லாக யோசித்து தூங்குறவங்க எத்தனை பேர் இருக்கோம் நம்ம? ஸோ இந்த இருதயத்தை காத்துக்கொள்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ இந்த யோசிச்சுக்கிட்டே என்ன வேணால் என்ன பண்ணிவிடுவோம் பாருங்களேன். வாசிங்களேன், நீதிமொழிகள் நினைக்கிறேன், நீதிமொழிகள் 4:20. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்களேன், இப்போ வசனம் சொல்கிறேன். இப்போது நம்ம பிரதர் கூட கால் பண்ணார் இன்னைக்கு. சில காரியங்கள் உங்களுக்கு சர்ச்சு முடிஞ்சோன்னே ஒரு சமோசா ஒரு டீ அந்த மாதிரி காரியம். ஏன்னா பாபு பிரதர் அவங்க பையனோட 2வது வருஷம் பிறந்தநாள். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன காரியத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாருங்களேன், எல்லாம் முடிஞ்சிட்டோம். இந்த மெசேஜ் நடக்கும்போது மட்டும் பசங்களை அமுச்சு விட்ருங்க, கொஞ்சம் வேலை இருக்குது. மெசேஜ் நடக்கும்போது பசங்களை என்ன பண்ணு அமுச்சு விட்ருணுன்னா, மெசேஜை நீ என்ன பண்ணுறதே இல்லை யாருமே. மெசேஜ் தானே பிரதர் அமுச்சு விட்ரு. வசனங்களை கவனித்து அதுக்கு உன் செவியை சாய். பாருங்களேன், ஆராதனை நீ என்ன பண்ணிடலாம், பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த துதி நாவும் உனக்கு இருக்கணும்னா அவருடைய வசனம் உன் இருதயத்தில் என்ன பண்ணுமா இருக்கணும். ஸோ அந்த வசனம் பேசும்போது தான் என்ன பண்ணுற, நல்லா தூங்குற. எத்தனை பேர் தூங்குறீங்க பாருங்க. ஒர்ஷிப்பில் பண்ணிவிட்டு வசனத்தில் தூங்கிடலாம் அப்படின்னு தூங்குறதுக்குனே இங்கே வர நிறைய பேர் இருக்கிறீங்க. பாவம், நிறைய பேர் உழைச்சிட்டு வரீங்க, டயர்டாக இருப்பீங்க. இன்னொரு காரியம் பாருங்களேன், நம்ம பசங்க எல்லாருக்குமே பிரேக் த்ரூ அப்படின்னு இந்த வருஷம் இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரேக் த்ரூ ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இந்த கடினமாக உழைக்கிறது இருக்குது பாருங்க, அது அவனுக்கு புரியல. ஆதாம் பாவத்தில் விழுந்தபோது என்ன பண்ணானா, முன்னாடி அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தானா இல்லையா? வேலை செஞ்சான். எப்படி செஞ்சானா? சந்தோஷமாக நிறைவாக செஞ்சான். அப்போ அவனுக்கு என்ன இருக்காது, வேலை செஞ்சாவணும் என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். ஆனால் அந்த கனியை பாவத்தில் அவன் விழுந்த பிறகு அவன் செஞ்ச வேலை எப்படி இருந்தது, வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி என்ன பண்ணணுமா, வேலை உழைக்கணும். இப்போ பாருங்க, தம்பி சேர்க்கறதுக்காக
சேவிங்ஸ் கொஞ்சம் பண்ணுப்பா அப்படின்னு வச்சுக்க சொன்னேன். நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் சேவ் பண்ணு, உன் கல்யாணத்தை நீயே பண்ணுற மாதிரி கொஞ்சம் சேவ் பண்ணு, சேவிங் தப்பு இல்லை அப்படிலாம் சொல்லி கொடுத்தோன்னே அப்படி தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டு பிளிங்கிட்டில் சேர்ந்துட்டான் பாரு. ஸோ அதை வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமாப்பா 9 to 6 ஜாபு. அதுக்கப்புறம் 7 o'clock கரெக்டாக ஓட்ட ஆரம்பித்தானா 11:30 12 வரைக்கும் என்ன பண்ணுறான், ஓட்டுறான். இந்த கடினமான வேலையை என்றைக்குமே தேவன் என்ன பண்ணுறது இல்லையா? புரியுதுங்களா? உனக்கு வேலையை நல்ல இடத்துல வேலை கொடுத்து இப்போ சம்பளம் பத்தாமல் இருக்கலாம், அதில் உனக்கு உயர்வை என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆனால் கடினமாக நீ உழைச்சி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி தான் நீ உழைக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணல உனக்கு வைக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் வேலை கடினமான வேலையாக இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் நீ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீ கடினமாக உழைக்கிறதுல நீ அதை சம்பாதிக்க மாட்டியா, அதை என்ன தான் பண்ணுவ, இழந்து தான் போவேன். எத்தனை பேருக்கு புரியுது? உழைக்கணும் அப்படின்றது கம்பல்சரி, உழைக்கிறதுல தப்பே இல்லை. இப்போ பாருங்க, யாரும் உழைக்காதீங்க போய் இழுத்து மூடி தூங்குங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் உழைக்கிறது எப்படி சொல்லணுமா, எந்த ஸ்டேஜ்லேருந்து இது பண்ணணுமா, கடினமாக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கிறது தான் என்னது விழுகையில் இருக்கிற காரியம். ஆனால் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, திரும்பி உயிர்த்தெழுத பண்ணியிருக்காருன்னும் போது நீங்கள் என்ன இப்போ சர்ச்சுக்கு வரணும், சண்டே வந்து சர்ச்சில் நிறைய ஈடுபடணும், அதுக்காகலாம் இது பேசலை. ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும், கடினமாக உழைக்காமல் எப்படி இருக்கணும், லகுவாய் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ பாருங்க, கார்த்தி ஆட்டோ வாங்கிட்டோன்னு என்ன சொன்னார், நான் அந்த வேலையும் செய்வேன் இந்த வேலையும் செய்வேண்ணா. ஏன்பா 2 வேலை எப்படிப்பா செய்வேன், அது என்னால் முடியும்ண்ணா, என் பலத்தினால முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாரு. அவர் பலத்தினால முடியலாமா இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது. இப்போது திருமணத்துக்காக அவர் அது செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் ஆன பிறகு திருமணத்துக்கே டைம் கொடுக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவார், வேலை செய்வார். ஸோ ஆட்டோ ஓட்டுவாராம், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வாராம். அப்புறம் எப்படிப்பா மனைவி கிட்ட வந்து பேசுவேன்னா, அது படுக்கும்போது நான் அப்படின்றேன். படுக்கும்போது நீ என்ன பேசி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வாழ்க்கையே எழுந்துட்ட பிறகு எதுக்கு உனக்கு திருமணம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போது தான் சில காரியங்கள், ஏதாவது ஒரு வேலையை செய்ய அதில் தேவன் என்ன பண்ணுவார், நீ எந்த இடத்துலலாம் வாய்க்கால வெற்றியோ அதெல்லாம் நிரப்புகிறவர் யார், அவராக தான் இருக்கிறார். ஆனால் கடினமாக இது 24 மணி நேரம் இருக்குன்னா 2 மணி நேரம் அடுத்த நாளில் கடன் வாங்கி வேலை செய்கிறானுங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சால் எப்படி என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள் சபையில் இப்போ எல்லாம் அந்த ப்ரீ ஒர்க்குன்னு வாங்க பாருங்களேன், அதை சூப்பராக செய்வானுங்க, அது கூட இப்போலாம் லேட்டாக வராங்க. அப்புறம் ப்ரெசண்ட் எல்லாம் அந்த போஸ்ட் இருக்குது பாருங்களேன், போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஓடினே கிளம்பிடுவானு, கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு நான் நேற்று போன வாரம் எடுத்து பார்க்குறேன் ஈவினிங் வரைக்கும் ஓடின்னு இருக்கேன். அப்புறம் இந்த ஃபினிஷிங் கீபோர்டு மைக் எல்லாம் அப்படியே இருக்கும், ஏதோ ஒரு டைமில் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய நேரம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஃபினிஷிங்கே இல்லை. நீ ப்ரீ எவ்வளோ வேணால் பண்ணியிருக்கலாம், இதில் எவ்வளோ வேணால் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஃபினிஷிங் இல்லை. நான் ஐயா இருக்கும்போது என்ன கிடைக்கும், ஃபினிஷிங் மட்டும் சரியில்லைண்ணா, ஃபினிஷிங் தான் அவருக்கு முக்கியம். நீ எங்கே வேணால் ஓடு, எப்படி ஃபினிஷ் பண்ணுறியோ அதான். ஆனால் ஃபினிஷிங்கே நம்ம ஆளுங்க கிடையாது. நேற்று கூட பாருங்களேன், மைக் செக் பண்ணிட்டு இருக்கோம் நானும் சாம்சுதாகரும், எல்லாம் ப்ராக்டிஸ் முடிச்சானு கடகடன்னு இறங்கி போயிட்டான். சாம்சுதாகர் கேட்குறேன், எங்கடா பசங்க, அவனும் வீட்டுக்கே போய் தூங்கிட்டு இருப்பானுங்கண்ணா அப்படின்னு. ஓ இப்போ நம்ம 2 பேர் தான் செக் பண்ணணுமா அப்படின்னா, ஆமாப்பா அப்படின்னு. அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறானுங்க, போயிட்டு வரேன்னா கூட இல்லை அப்படியே போயிட்டு. அந்த மாதிரி இப்போது யாருமே என்ன இல்லை, ஏதோ ஒரு கடமைக்கு வரோம். ஏன்னா எப்படி உழைக்கிறாங்க, அவங்கள தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வந்து வீட்டில் தூங்குறது கூட என்ன இல்லை, நேரம் இல்லாமல் உழைக்கிற உழைப்பு என்னவாயிடும், கடைசியில் வீணாய் தான் போகும். ஸோ நம்ம காரியங்களை இதுதான் என் வாழ்க்கையில் நான் இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நீ அதை கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுறவர் யார், அவர் ஒருவர் தான். ஸோ நீ பாருங்கள், இப்போ கேலோ பிரதர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அந்த காரியத்தை எந்த ஸ்டேஜ்லேருந்து பண்ணணும், ஏதோ கடினமாக உழைச்சி என்னோட பலத்தினால் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இல்லை, அவருடைய கரத்தினால தான் இதை பெற்றுக்கொள்கிறேன்ற ஸ்டேஜில் வந்தீங்கன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இந்த பிரேக் த்ரூ ஆண்டு என்னன்னா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குது, இதெல்லாம் என்ன ஆகணும், பிரேக் ஆகணும். இப்போ பாருங்களேன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு காரியங்களில் வேலையில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சந்தோஷம் இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, எந்த ஸ்டேஜில் வரணும், சமாதானத்தோடு புகழ்ச்சியோடு துதியோடு அப்படியே நிம்மதியாக ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்தால் தான் அதுக்கு பேர் என்ன, தேவன் உன்னை சமாதானத்தில் வச்சிருக்காருன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ கடினமாக இப்போ பாருங்கள், பிரசாந்த் வந்து ஒரு சாட்டர்டே வந்தார்னா அன்றைக்கி தூங்குறது எப்படி இருக்கும், ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இப்படியே தான் போவோம், போயிட்டு வரேண்ணா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தூங்காத அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது. இதுவும் இல்லாமல்
லகுவாக செய்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம். இந்த ஆண்டு அவங்க மாற்றணும்னு சொல்ல, அவங்களே மாற்றலனாலும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், இந்த ஆண்டு அவர்களுக்கு நிறைய காரியங்களை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசி பாருங்க. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். இப்போ அதுதான் இப்போ பாருங்களேன், என்னோட தம்பியாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எத்தனை காரியங்கள் உங்களுக்கு வந்து அவர் படித்தது வேறு, ஆனால் அவருக்கு போய் வேலை செய்கிறது வேறு. நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க. எங்கள் அம்மாவோட தம்பி, எங்கள் மாமாலாம், உனக்கு நீ அங்கே போய் பெங்களூரில் வேலை செய்யலாம், உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காதுடா அப்படின்னாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, அங்கேருந்து பெங்களூரில் சென்னை ரீச் ஆகிறதுக்குள்ளே அவனுக்கு வேலை என்ன ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லையும் என்ன பண்ணுவார், உன்னை உயர்த்தி வைப்பார். ஸோ உங்கள் காரியத்தில் இந்த ஆண்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிரேக் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், என்னது, உன் நாவில் இதுவாக இருக்கணுமா, துதியுடைய நாவா இருக்கணும். உன் இருதயம் துதியுடைய இருதயமா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, ஒரே ஒரு காரியத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எல்லாரும் எடுங்களேன். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்து இருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசை பார்த்து உங்களை பயம் காட்டுறதுக்கு இந்த வசனத்தை என்ன பண்ணலாம், நிறைய பேர் பேசியிருக்காங்களா இல்லையா? கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றிட்டு இருக்கான். அப்படியே அந்த சிங்கத்தெல்லாம் போட்டு காட்டுவாங்க, ஒன்று வந்து முழுகிற மாதிரி. அதெல்லாம் எப்போ பண்ண முடியுமா, என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்கன்னு அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா 8க்கு மேலே இருக்கிற 7 என்ன பண்ணணும், வாசிக்கணும். இப்போ வாசிங்க 7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. யார் நம்மளை விசாரிக்கிறவரா? அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து. இதுக்கப்புறம் தான் சொல்றது. ஏனென்றால் பிசாசு எதுக்காக தான் உன்னை விழுங்க முடியுமா, கவலையை கொடுத்து. நீ கவலை உடையவனா மாறிட்டேன்னா, ஒரு கவலையை எடுத்து உன் மனசுல யோசிக்க ஆரம்பிச்சுனா தான் அவன் என்ன பண்ணுவானா, கர்ஜிக்கிற சிங்கம் போல் உன்னை விழுங்க முடியும். ஆனா அந்த விழுங்காம இருக்கணும், அவனை நம்மளை மேற்கொள்ளவே முடியாதுன்னு ஏன் சொல்றோன்னா, அவர் நம்மளை விசாரிக்கிறவர் யாரா? அவர். உன் கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவனால் உன்கிட்ட கூட என்ன பண்ண முடியாது, நெருங்க முடியாது. அப்போனா என்ன அர்த்தம், அவன் உன்கிட்ட வர்றதுக்கு ஒரே வாய்ப்பு என்ன, நீ கவலைப்படுறதுனால மட்டுமே ஒழிய வேற எதுனாலையும் அவன் உன்னை என்ன பண்ண முடியாது, நெருங்கவே முடியாது. இப்போ எல்லார் வாழ்க்கையிலும் பிசாசு ஏன் வேலை கட்டுறான்னு புரியுதா? இங்கே ஒருத்தனும் கவலை இல்லாதவன் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். ஏன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேனே, என் வாழ்க்கையில் கவலை இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக நேற்று ஒருத்தன் வந்துட்டு ஒரு விஷயத்த வாங்கிட்டு போனான். அதுலேருந்து யோசிச்சுன்னு இருக்கோம். எங்கள் வீட்டிலையே ஒரு பழக்கம் இருக்குது. அதே ஒன்றுமா, ஒரு காரியம் நந்தா போய் வந்து அது அவன் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அலசி ஆராய்ந்து, அது சில நேரத்தில் நல்லதாக முடியும், ஆனால் பல நேரத்தில் அது கவலையாக தான் என்ன பண்ணும், அப்படி முடியும். அப்புறம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பேசுவோம் பாருங்கள். கேரிஸ் நடுவில் உட்காந்து பார்த்துன்னு இருப்பா. அப்படி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் வந்து, என்னம்மா இது இப்படி இருக்கே, என்னடா இப்படி இருக்கேன்னு என் தம்பி கூட எங்கள் அம்மா கூட பேசும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது கவலை இருந்து வந்து பேசுனாங்கன்னா, ஸோ இந்த கவலைன்றது ஒரு நாளும் உன்னை என்ன பண்ணல, விட்டு போகிறதே. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நம்மளை விசாரிக்கிறவர் யாராம்? அவர். நீ உன்னோட தம்பி உன்னோட அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக யார்கிட்ட சொல்லணும்? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் மனைவிகள் பண்ணுவாங்க பாருங்க. உங்கள் கவலை எல்லாம் யார்கிட்ட, சைடில் இருக்கிறவர்கிட்ட கொட்டுற, யார்கிட்ட? அவர்கிட்ட கொட்டி, அவர் அப்போ தான் வேலையிலேருந்து என்ன பண்ணியிருப்பார், வந்திருப்பார். அவரை கொட்டி கொட்டி கொட்டி, ஏம்மா நைட்டு இப்போ 1 மணி ஆகுது, இப்போ ஏதாவது பண்ண முடியுமா, என்ன பண்ணலாம், அப்புறமா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். அன்றைக்கி ஃபுல்லாக அவரை தூங்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீ இருந்தால், யார் மேலே உன் கவலையை வைக்கணுமா? இவர் மேலே இல்லை, யார் மேலே? உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கார், அவர் மேலே வச்சுன்னா இவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார்,
மாறுவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ உன்னை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல் உன் கவலை வைத்துனா கர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிற சாத்தானால உன்கிட்ட கிட்ட கூட என்ன பண்ண முடியாது, நெருங்க முடியாது. அவன் யாரா? நமக்கு எதிராளி. யாரு? நம்ம எதிராளி. உன்னோட நண்பன் இல்லை, யாரு? எதிராளி. எத்தனை பேர் இப்போ நண்பராக வச்சுருக்கீங்கன்னு புரியுதா? ஸோ உங்கள் கவலைனால அவன் யாராயிடுறான்? அவன் எதிராளியாக இல்லாமல் எப்படி ஆயிடுறான்? நண்பனா மாறு. ஸோ அந்த நண்பனை எதிராளியாக ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட உங்கள் கவலையெல்லாம் வச்சினா, எல்லா கவலையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணினா அனைத்து காரியங்களும் ஒன்றான பண்ணுவார், மாறும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இப்போ கவலை இல்லைன்னு நான் பேச முடியாது. பாருங்களேன், குத்துது வலிக்குதுன்ட்டு பின்னாடி எல்லா அம்பையும் குத்திக்கிட்டு இப்படி நின்று ஈஸியாக பேசலாம். ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும் பிரதர் எத்தனை குத்தி இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாரையும் பின்னாடி திரும்ப சொன்னால் எல்லாம் குத்தி இருக்கும். குத்துறது இருக்குது தான் பிரதர், ஆனால் அந்த குத்துறதெல்லாம் யார்கிட்ட? இருதயத்தை அவர் நேராக திருப்பினா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் என்ன பண்ணிடும்? ரிலீஸ் ஆகிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ கவலை என்பது தான் நம்ம வாழ்க்கையில் பிசாசு உள்ள நுழையிற வாசலாக இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நீ வானத்தின் வாசலாக முறணும்னா கவலையை உனக்குள்ளேருந்து எடுத்து என்ன பண்ணணும்? வெளியே போடணும். எத்தனை பேருக்கு புரியுது? சரி வாசிங்க திரும்பி. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சரி சரி, எதுக்குங்க கவலைப்படுறோம் சொல்லுங்களேன், அது மட்டும் சொல்லுங்க, முடிச்சிடலாம். எதுக்கு கவலைப்படுறோம்? நடக்கலை. சரி, அப்புறம் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, அப்புறம் என்ன ஆகிடும்? வியாதி, மறிச்சிருவோமோ, என்ன ஆகிடுமோ? மரண பயம். இதெல்லாம் கனெக்டுக்கு என்ன இருக்கு? மரண பயம். பாருங்களேன், எல்லாமே இப்போ அம்மா கூட சொன்னாங்க பாருங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சான்? தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்துச்சான். அது மட்டும் தற்கொலை பண்ணியிருந்தா நான் தற்கொலை பண்ணியிருப்பேன்ப்பா, அந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க ஆகிட்டான். ஸோ அது வந்து ஏன்னா எல்லாமே என்னது? மரணத்தின் ஆவி. ஸோ இந்த காலகட்டத்து பசங்கள்ல எது இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஒர்க் ஆகுதான்? மரணத்தின். எத்தனை பேருக்கு புரியுது? மரணத்தின் ஆவி தான் ஆண்டு ஆளுகை செய்யுதே தவிர குமாரர்கள் இங்கே என்ன பண்ணல, ஆண்டு ஆளுகை செய்யலை. ஸோ குமாரர்கள் எழும்ப வேணும்னு தான் சர்வ சிருஷ்டியும் என்ன பண்ணியிருக்கான்? காத்து கொண்டு இருக்கான். இப்போ பாருங்களேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன பையன், ஒரு 2 சின்ன பசங்க விளையாடினாங்களாம், ஒரு கேம் விளாட்னாங்க, போலீஸ் திருடன். எத்தனை பேருக்கு போலீஸ் திருடன் தெரியும்? சின்ன வயசில் விளையாடி இருப்போம், ராஜா ராணி அந்த மாதிரிலாம் விளையாடி இருப்போம். ஸோ இந்த போலீஸ் திருடனில் நான் போலீஸ், நீ போலீஸ், நான் திருடன் அப்படின்னு நானும், சரிங்களா? நீ என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்கன்னா நான் தான் வின்னு அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னான்னா, நீ என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் நான் தான் வின்னு அப்படின்னு சொன்னான். அவன் கேட்டானா, டேய் நான் போலீஸு, நான் உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் நீ எப்பறம் வின்னு அப்படின்னு கேட்டான், சரிங்களா? அப்போ அவன் கேட்டானா, சரி ஓகே, அப்போ நான் உன்னை பிடிக்கலன்னா, நீ என்னை பிடிக்கலனாலும் நான் தான் வின்னு அப்படின்னு சொன்னான் பாருங்களேன். அப்போ அவனுக்கு வந்து குழம்பிச்சான். அந்த மாதிரி தான் தேவன் நம்மளை வச்சுருக்காராம். நீ கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இந்த வசனத்தை உனக்கு இப்படியாவது சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. மேக்சிமம் என்ன பண்ண போற? செத்து போற. செத்து போ. நீ செத்து போனாலும் யார் தான் ஜெயிக்க போறது? நீ தான் ஜெயிக்க போற. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் எப்படி கேம் வச்சிருக்காராம்? போலீஸ் திருடன் கேம்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி போட்டாலும் நீ தான் வின்னு, உன்னை அரெஸ்ட் பண்ணலாலும் யார் தான் வின்னு? ஸோ செத்து போனாலும் நீ தாண்டா வின்னு. அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? உங்களுக்கு புரியுதுங்களா? பக்கத்தில் போகிற, அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? கேளுங்க, அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? செத்து போனாலே நீ தான் வின்னு. கிறிஸ்து யாரு உனக்கு? ஜீவன். அவர் உனக்கு இருக்காரு. உன் கவலையெல்லாம் அவர் மேலே வெயி. அவர் தான் உன்னை விசாரிக்கிறார். இவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல. அப்போ செத்தே போனாலும் யார் தான் உனக்கு ஜீவன்? கிறிஸ்து தான் உனக்கு ஜீவன். ஸோ செத்தாலும் நீ யார்கிட்ட தான் போக போகிற? அவர்கிட்ட தான். ஸோ இதுவாது புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்டா கவலைப்படுற? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன்டா கவலைப்படுற? கேளுங்க. அது வந்து ஏன்டான்னு ஏன் சொல்கிறேன்னா, அப்போயாவது என்ன பண்ணணும்? உரைக்கணும் மனசுக்கு, ஏன்டா கவலைப்படுற? ஸோ கவலைப்படுறதுக்கான அவசியமே இல்லையப்பா. அது மீறியும் இப்போ நான் இறங்கி போனோன்னே கவலைப்படுவேன் அப்படின்னா உன் வாழ்க்கை இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி தான் இருக்கும்? கவலையோடு தான் இருக்கும். ஆறு கவலை போல் ஓடும்.
ஸோ துதி என்ற வாசல் முதல்ல இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன? துதி என்ற வாசல் இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும்? வானத்தின் வாசலா மாற முடியும். ஸோ கவலையை ஓரம் தள்ளிட்டு துதின்ற வாசலை நீ என்ன பண்ணும்? உனக்குள்ளா கொண்டு வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். மித்த புதல்வா